தேவையில்லாததெல்லாம் பண்ணோம், அதுக்கு இது சம்மந்தமே கிடையாது. நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. தலைவர் முடிவு எடுத்து பண்ணதுனால நான் திரும்பி முடியும். 7வது முறை. சொல்லவே தேவை எனக்கு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் பண்ண திட்டங்கள் இந்த 5 வருஷம் மக்களுக்காக மகத்தான வெற்றி. அவர் 234 ஜெயிப்போம் போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் யாரும் கூப்பிடல, சொல்லலை. ஆனால் பார்த்தீங்களா வெளியே, அதுதான் திமுக இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது இதுதான். அந்த உணர்வு பாருங்க ஒருத்தருக்கு, அதுதான் வெற்றி. நிச்சயமாக வெற்றி தான். அதுல இருந்து சந்தேகம். தமிழ்நாட்டில் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய மகன் களம் காண்பார் என்று முன்பாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் இது மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் காந்தியை மீண்டும் ராணிப்பேட்டை தொகுதியில் களம் காண்கிறார். அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்.